இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் வந்த போது கூட சொல்லியிருந்தாரு, இங்க பீகார் காற்று வீசுறத பார்க்க முடியுது கோவையிலும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒருபோதும் பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீச தென்றல் காற்று தான் வீசும், பொதிகை காற்று வீசும், காவிரி காற்று வீசும், வைகை காற்று வீசும். பீகார் காற்று இங்கே வீசாது, வீசுவதற்கு வாய்ப்பும் கிடையாது. பீகார் வேறு, தமிழ்நாடு வேறு. இன்னும் பீகார் தமிழ்நாட்டோட 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் வச்சிருக்காங்க அந்த மாநிலத்தை. 10 ஆண்டுகளும் ஆட்சி செய்தன்னு சொல்றாங்க. என்ன பண்ணியிருக்காங்க? போயிட்டு பார்த்தேன். பாட்னா, பீகாருடைய தலைநகர் பாட்னா. பாட்னான்னா நம்ம ஊரில் வந்து நீங்கள் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, இந்த பக்கம் போனீங்களா ஈரோடு, தஞ்சாவூர், வேலூர், கிருஷ்ணகிரி, நீங்கள் ஒரு சிறிய சிறிய நகரங்களும், அந்த நகரங்கள் கூட தலைநகரம் வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இன்னும் கை ரிக்ஷா பல்லக்கு இழுத்துட்டு தான் இருக்காங்க. அவ்வளோ மோசமான நிலைமை தான் வச்சிருக்காங்க அங்கே. அப்போ என்ன எப்படி அந்த காற்று எதுக்கு இங்கே வீசணும்? வீசவே வேணாவே. ஆனா கடந்த முறை பாத்தீங்கன்னா அவங்க தனியாவே அதிமுக கூட்டணி இல்லாமலே ஒரு நல்ல பர்சன்டேஜ் அந்த பாஜக கூட்டணி வாங்கியிருக்கு. இப்ப பாஜகவும் அதிமுக வந்து பாஜகவுடைய வாக்கு இல்லை. பாஜக என்ன பண்ணாங்க, சமூக தலைவர்களை வச்சு ஒரு கூட்டணி நடத்தினாங்க. யார் யார் சமூக தலைவர்? இந்த பக்கம்னா ஏசி சண்முகம் அவர்கள், நீதி கட்சி, புதிய நீதி கட்சி, முதலியார் வாக்கு, பாரிவேந்தர் அவர்கள், உடையார் வாக்கு, டிடிவி அவர்கள், முக்குளத்தோர் வாக்கு, தேவநாதன் அவர்கள், யாதவா வாக்கு, அந்த பக்கம் வந்து தலித் தலைவர்களை வச்சு தலித் உடைய வாக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பாக்கெட்ல எடுத்தாங்க. இது எல்லா வாக்குகளையும் கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சுட்டு இது பிஜேபி வாக்கு தனியா நினைப்பாரு எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்காங்கன்னா இதை விட அப்பத்தம் எதுவும் இருக்க முடியாது. அப்ப அது பாஜக பாஜகவுக்குலாம் இங்க வாக்கே கிடையாது.